நீங்க அபார்ட்மெண்ட் ஃபிளாட் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் அபார்ட்மெண்ட் ஃபிளாட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற சிட்டிஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், குறிப்பாக சென்னை ஓஎம்ஆரில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த மாதிரி ஏரியாவிலாம் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் இந்த ஏரியாக்கள்லையும் இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் க்ரோ ஆகிட்டே இருக்குது. பொதுவாக சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மிட்ரேஞ்ச் ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 40 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ்லாம் 1 கோடியும் 1 கோடிக்கு மேலேயும் ரேட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃப்ளாட்ஸ் இருக்கிற லொக்கேஷனையும் அந்த லொக்கேஷனை சுற்றி இருக்க அமெனிட்டிஸை பொறுத்தும் இதோட காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரெரா அப்ரூவல். நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரெரா அப்ரூவல் இருந்தால் நீங்கள் ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும். ரெரா அப்ரூவல் இருந்தால் ப்ராப்பரான அப்ரூவ்டு பிளான், கரெக்டான கார்பெட் ஏரியா, ப்ராஜெக்ட் டிலே ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். யூடிஎஸ். அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது உங்களோட டாக்குமெண்ட்டில் யூடிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூடிஎஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை உங்களோட ஃப்ளாட்டை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாங் டேர்மில் ஃப்ளாட்டுக்கு பெட்டர் வேல்யூவை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை அசோசியேஷன் மூலிமா ரீகன்ஸ்ட்ரக்ட் அல்லது ரீடெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட். பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. அது உங்களோட ஃப்ளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து கலெக்ட் பண்ணுவாங்க. அசோசியேஷன் மூலிமா இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டி, வாட்டர், காமன் ஏரியா ஏபி இதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ரிசியேஷன். அப்பார்ட்மெண்ட்டுக்கு லேண்டு மாதிரி ஹையான அப்ரிசியேஷன் இருக்காது, ஆனால் ஆவரேஜான அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டேபிளான அண்ட் ரிலையபிளான ரெண்டல் இன்கம் கிடைக்கும். அல்லது நீங்கள் ஓன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் இருக்க இடத்துல இருந்து எங்கே வேணாலும் போயிட்டு வர மாதிரி ஈஸியான அக்சஸும் கன்வீனியன்ஸும் கிடைக்கும். அடுத்தது, அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரெடி டு மூவாக இருக்கும். ஃபைனலாக, லீகல் செக். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி இசி அப்படின்ற இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டோட அப்ரூவ்டு பிளான், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அசோசியேஷன் டீட்டெயில் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.